ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் டிஎம்இ. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ட்ரீம் மீடியா என்டர்டெயின்மெண்ட்டில் நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு பறக்க போகிறோம். என்னடா இவன் பறக்க போகிறான்னு சொல்கிறானேன்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்களா? உங்களுடைய கன்ஃபியூஷன் எனக்கு புரியுது. அதனால ஒன்று பண்ணுங்கள், ஒரு வீடியோ ஒன்று வரும், அதை மைண்டில் பார்த்துட்டு வாங்களேன். என்னங்க வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ உங்களுடைய கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம இந்த ரிவ்யூ வித் ரியாஸ் செக்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன மேட்டர், என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோம்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கண்டென்ட்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி டாப்பிக்கை பற்றி சொல்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா? அதனால நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ட்ரீம் மீடியா என்டர்டெயின்மெண்ட்ல நம்மளுடைய ரிவ்யூ வித் ரியா செக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அமைப்போகுதுன்னு சொன்னால், எல்ஜி தரப்புல லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எல்ஜி விங்ஸ் 5G. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறது கிடையாது, அது கடைசி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஸ்பெக்ஸில் இது லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எல்ஜி விங்ஸ் 5G இந்த மொபைல் 6.8 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி எல்இடி டிஸ்பிளே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 765Gங்கிற கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க வித் 5G சப்போர்ட். அண்ட் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரேம் அண்ட் ரோம் பார்க்கும்போது 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தோம்னு சொன்னால் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் கொஞ்சம் டுவல் டிஸ்பிளேயாக இருக்குது, மல்டி டாஸ்கிங்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து NFC, ப்ளூடூத் அண்ட் எக்ஸெட்ரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய கேமரான்னு பார்க்கும்போது எந்த ஒரு மொபைல்லையுமே இல்லாமல் நியூ ஃபீச்சர் ஆட்டு பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்குல்ல? ஆமாங்க, இதில் வந்து பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரியர் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா அண்ட் 13 மெகாபிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள் கேமரா அண்ட் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான குவாலிட்டி தரக்கூடிய ஒரு ஸ்பெக்ஸாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதோடைய இந்த மொபைலில் அப்படி என்னடா விங்ஸ், எல்ஜி விங்ஸ் அப்படி நேம் வச்சுருக்காங்களே, அப்படி அதில் என்னடா சூப்பராக இருக்குது, என்ன நியூ ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இதில் டியூவல் டிஸ்பிளே இருக்குது. இதில் டியூவல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஈஸியாகவே ஒரு ஸ்மூத்தாக பண்ண முடியும். அதர் ஃபோன்ஸ்லாம் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணும்போது ஒரே டிஸ்பிளே ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு சேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடியோ பார்க்குறதும் சரி, நமக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தாட்டு ஒரு ஈஸியாட்டு நமக்கு இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த மொபைலில் டியூவல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம எந்த ஒரு மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒர்க்கு, நமக்கு தேவையான அளவுக்கான ஒரு அவுட்புட்டை நமக்கு தருது. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சராகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்னடா இதில் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது, இதில் வந்து டியூவல் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அட் அ டைமில் செல்ஃபி கேமரா அண்ட் பேக் ரியர் கேமரா ரெண்டையுமே அட் அ டைம் நம்மளால் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க, நீங்கள் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கிறீங்க, நீங்கள் அதிகம் வீடியோ எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப அட் அ டைமில் 2 கேமரா யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னடா புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது, இதில் கிம்பிள் மோஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. கிம்பிள் எங்கே கேட்டது மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. கிம்பிள்ங்கிறது என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸில் எப்படி கிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை ஸ்டெபிளைஸ்ட் அண்ட் ஸ்மூத் மேனரில் நம்மளால் எடுக்க முடியுமோ, சேம் அதே மாதிரி இந்த மொபைலையும் கிம்பிள் மோஷன் கேமரா மூலமாக ஒரு வீடியோவை ஸ்டெபிளைஸ்ட் அண்ட் ஸ்மூத் மேனரில் எந்த ஒரு ஷேக் இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியும். ப்ரொஃபஷனல் கிம்பிளில் வர்றது மாதிரி பிஎஃப் மோட் அண்ட் எஃப்பி மோட் அண்ட் எஃப் மோட்னு சொல்லி 4 மோட்ஸையும் இந்த கிம்பிள் மோஷன் கேமராலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன், இது உண்மையிலேயே நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இது என்னடா அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது, இதோடைய டிசைன், அந்த விங் டிசைன், அதாவது அந்த விங் டிஸ்பிளே ஓப்பன் ஆகக்கூடிய மேனர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஹார்டாக ஓப்பன் பண்ணாலும் அது போய் சேரக்கூடிய இடம் ஸ்மூத்தாட்டு முடியுது. அது உண்மையிலேயே நல்லா இருக்குது. அடிக்கடி ஒரு தொடர்ந்து மூடலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஓவரால் பார்க்கும்போது இதோடைய அட்வான்டேஜஸ் மெயின் அண்ட் மேஜர் அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு அட்வான்டேஜஸ்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்னு ஒரு விஷயம் இருந்தே ஆகும். அதே மாதிரி இந்த மொபைலில் என்னடா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இதில் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது.
முதலாவதாக பார்க்கும்போது இதில் கேமரா தான் டிஸ்அட்வான்டேஜ். என்னடா இப்போ தானடா இவன் சொன்னா கேமராவில் புதுசாக ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னானே, இப்போ மறுபடியும் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இதில் உண்மையிலே கேமராவில் வச்சு என்ன ஃபால்ட் இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லும்போது எல்ஜி கேமராவில் அதிகமான ஸ்பெக்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது கிம்பிள் மோஷன் கேமரா, டியூவல் ரெக்கார்டிங் சொல்லி அதிகமான ஸ்பெக்ஸை கொடுத்த எல்ஜி பட் கேமராவோட குவாலிட்டியை குறைச்சிட்டாங்க, ஆப்போசிட்டாங்க. இப்போது அந்த கேமராவோட குவாலிட்டி மீடியமாக இருக்கிறதுனால அதிகமான ஸ்பெக்ஸ் இந்த ரெண்டையும் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இந்த மொபைல் கொடுக்க மாட்டேங்குது கேமராவில். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்னடா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கடுப்பாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படியே பொக்குன்னு மூக்கில் வச்சிடலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய விதத்தில் அதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே கேவலமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொல்லும்போது பேட்டரி லைஃப் நிற்கவே மாட்டேங்குது. பேட்டரி லைஃப் நமக்கு ரன் டைம் கொடுக்கவே மாட்டேங்குது. 4000 mAhக்கான ஒரு அவுட்புட் நமக்கு தர மாட்டேங்குது. அது உண்மையிலே பேடாக இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது இதோடைய வெயிட் எந்த அளவுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு கோவக்கார ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கிடாதீங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறானே யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த மொபைல் அந்த அளவுக்கு வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. யாராவது கோவத்தில் இந்த மொபைலை தூக்கி வீசினாங்கன்னு வைங்களேன், யாருக்கு மேலே வீசிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஏதாவது ஆபத்து ஏற்பட சான்ஸ் இருக்குது இந்த வெயிட்டால். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டாக இருக்குது இந்த மொபைல். அந்தளவுக்கு ஒரு வெயிட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம மொபைலில் கொஞ்சம் ரொம்ப நேரம் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம கையே பெயின் ஆகக்கூடிய விதத்தில் தான் இந்த மொபைலோடைய வெயிட் இருக்குது. அந்த அளவுக்கு அதோடைய வெயிட் நமக்கு ஹெவியாட்டு கையில் தெரியுது. அதனால இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தோணுது. ஓவரால் பார்க்கும்போது இதோடைய ஸ்பெக்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இந்த மொபைல் நம்ம வாங்குறது ஒர்த்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கும். நான் என்னுடைய கருத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் விரும்பக்கூடிய ஆள், இல்லை கேமராவில் நியூ ஃபீச்சரை விரும்பக்கூடிய ஆள், குவாலிட்டியே சொல்லலை, நியூ ஃபீச்சர் கிம்பிள் மோஷன் கேமரா அண்ட் டியூவல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி 4 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நியூ ஃபியூச்சரை வெல்கம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுவாக இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்ஜி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் தேன் தட் இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கான விஷயங்கள், இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் லிஸ்ட் சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னு சொன்னால் எல்ஜி ஸ்டார்டிங்கில் இந்த மொபைலில் 80,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ கரண்டாட்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகி 30,000 வந்து நிற்கிது. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஸ்டாக் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. யாருக்காவது வேணும்னா சீக்கிரமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது உங்களுக்கு சொல்ல மறந்திருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளுடைய ரிவ்யூ வித் ரியாஸ் செக்ஷனில் ஒவ்வொரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. அதனால கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரீம் மீடியா என்டர்டெயின்மெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் டாட்டா, பை பை அண்ட் see you.